விஷச்சாராய சம்பவம் குறித்து நாளை ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்திற்கும் தொடர்பு இருப்பதனால் போராட்டம் நடத்த இடையூறு செய்வதாக கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் குறித்து நாளை ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் கைது செய்யப்பட்டு முன்ஜாக்கிரதை நடவடிக்கையாக வேறு வேறு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறார். இது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறை. இது அதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக, கள்ளச்சாராய சாவுக்காக தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டி காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்கே மட்டும்தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க. கோயம்புத்தூரில் எந்த இடம் வேணாலும் சொல்லுங்கள், எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்கள், நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள். கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க. இதே தான் சொல்லுது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. அண்ணாமலையின் சதிச் செயல்தான் விஷச்சாராய உயிரிழப்பு என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சீரணி அரங்கத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுக்கூட்டம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலையுடைய சதித்திட்டம்தான் கள்ளச்சாராய உயிரிழப்பு என்றும் விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்றும் காட்டமாக பேசினார். அதாவது அண்ணாமலை ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, அவர் பேச்சுக்கு அவர் செய்திக்கு தொடர்பு இல்லை. அவர் எவ்வளவு பெரிய பொய்ய சொன்னாரு. அந்த டிஎஸ்பி எஸ்பி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல போனாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனாருன்னு பொய் சொல்றாரு. அந்த எஸ்பியை இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் பொய். நான் அப்படி போல என்னுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு அமெரிக்காவுக்கு போனேன்னு சொல்றாரு. இப்படி பொய் சொல்ற ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அவர் எந்த காலத்துக்கு உண்மை பேசியிருக்காரு? நான் கேட்கிறேன், அப்படி இந்த சாவுக்கு காரணம் யார் என்பதை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி நான் போக விரும்பல. ஆனா அதே நேரம் டார்ஜிலிங்ல ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு இவ்வளவு பேர் செத்தாங்களே, ரயில்வே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரா? இந்த நீட் தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புத பல பேர் செத்து இருக்கிறாங்களே, அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது 2009 137 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவர் ராஜினாமா பண்ணாரா? வாய்ப்பிடுத்தோ மாங்காய் பிடித்தோம் பேசக்கூடாது, கான்கிரீட்டா சொல்லணும். அது மட்டும் இல்ல, ராஜினாமா பண்ணோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும். அங்கிருந்தா சரக்கே வந்துருக்குதுன்னு போலீஸ் சொல்றாங்க. பிஜேபி லைபிள், அவங்க தான் பண்ணிருக்காங்க. நான் சொல்றேன், அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு இதே ஒரு சம்பவம் இருக்கு. இவங்க அனுப்பிச்சு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது. திருச்சியில் இன்ஸ்டாகிராம் பார்த்துவிட்டு கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற மாணவன் ஆற்றில் மூழ்கியதால் தேடும் பணியை தீயணைப்புத் துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். திருச்சி மேலப்புதூர் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயின்ற சாம் ரோஷன் என்ற மாணவன் தனது நண்பர்களுடன் நேற்று கொள்ளிடம் ஆற்றில் புதிய தடுப்பணை பகுதிக்கு குளிக்க சென்றுள்ளார். அங்கு குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்ற ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கியதால் இதனை கண்ட தனது நண்பர்கள் கூச்சலிடவே அங்கு இருக்கும் பொதுமக்கள் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சாம் ரோஷனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இரவு நேரம் வெளிச்சம் குறைவு ஏற்பட்டதால் தேடுதல் பணி நிறுத்தப்பட்டு தற்போது காலை முதல் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி அருகே மதுபோதையில் வீட்டு வாசலில் கிடந்த இளைஞரை 17 இடங்களில் கத்தியால் குத்தி கிழித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். 25 வயதான இவர் கிருஷ்ணன் கோவில் தெருவில் வசித்து வரும் நிலையில் நேற்று மாலை இளைஞர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது இல்லத்திற்கு அருகில் இருக்கும் முருகன் என்பவர் வீட்டின் முன் கண்ணன் மதுபோதையில் கிடந்த நிலையில் தட்டி கேட்ட முருகனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் முருகன் கத்தி போன்ற கூர்மையான ஆயுதத்தை கொண்டு
கண்ணனை 17 இடங்களில் குத்தி கிழித்ததாக கூறப்படுகிறது. கண்ணனை மீட்ட அவரது உறவினர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் கள்ளசந்தையில் விற்பனை செய்த 454 லிட்டர் வெளிமாநில மதுபாட்டிலை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் விற்பனை கட்டுக்குள் கொண்டுவர தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சி. கோபாலபுரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பிக்கப் வாகனத்தை பொள்ளாச்சி மதுவிலக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சோதனையில் பிக்கப் வாகனத்தில் 454 லிட்டர் வெளிமாநில மதுபாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு போலீசார் மதுபாட்டில்களை கொண்டு வந்த 3 குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.